வணக்கம். தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலித் தொடரில் எத்திக்கும் புகழ்மணக்கும் வித்தகர்களை சந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் சந்திக்கவிருக்கும் வித்தக கலைஞர் திருமதி விக்னேஸ்வரி வடிவழகன். கலை உலகில் தன் முத்திரையை ஆழ பதித்துள்ள இவர் கலையை மூச்சாக கொண்டிருந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவரது தாய் வழி தாத்தா அமுதர் தம்பையா பிள்ளை சிங்கப்பூர் நாடகக் கலையின் முன்னோடியாக அறியப்பட்டவர். இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்துக்கு முன்பே இங்கு மேடை நாடகங்களை அரங்கேற்றியவர். தாயார் திருமதி மனுநீதிவதி சிங்கப்பூரின் முதல் பெண் தாளவாத்திய இசைக்கலைஞர் என்பது உட்பட பல்வேறு சிறப்புகளை கொண்டவர். தந்தை திரு முத்துசாமி அவர்களும் இசைக்கலைஞராகவும் மேடை நாடக நடிகராகவும் அறியப்பட்டவர். ஒருவர் ஒரு கலை வடிவத்தை கற்று தேர்ந்து அதில் பெயர் பெறுவதற்கே பல காலம் பிடிக்கும். அயராத உழைப்பும் விடாமுயற்சியும் கவனக்குவிப்பும் அதற்கு அவசியம். அப்படி இருக்க நடனம், நடிப்பு, பாட்டு, வீணை போன்ற இசைக்கருவிகளை வாசித்தல் இப்படி பல்வேறு கலைகளில் தேர்ச்சி பெற்று முத்திரை பதித்துள்ளார் விக்னேஸ்வரி. அவரது பணிகள், கலை பங்களிப்பு குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அரங்கிற்கு வந்துள்ளார். வணக்கம் திருமதி விக்னேஸ்வரி. வணக்கம். நீங்கள் எந்த வயதில் உங்களுடைய கலை பயணம் தொடங்குச்சுன்னு சொல்லுங்களேன். அம்மா கருவில் இருக்கும் பொழுதே எனக்கு என்னுடைய கலை பயணம் ஆரம்பமாயிடுச்சு. நான் பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு 41 வயசு. ஏன்னா எனக்கு பெரிய அண்ணாலாம் இருக்கிறாங்க, பெரிய அக்காலாம் இருக்கிறாங்க. அந்த வயசு, அந்த இடைவெளி ரொம்ப பெருசு. அவங்களும் எனக்கு கிட்டத்தட்ட பெற்றோர்கள் மாதிரி தான். ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் வயிற்றில் இருக்கும் பொழுது, அவங்க வயிற்றில் இருக்கும் பொழுது தான் அதிக நிகழ்ச்சிகள் இன்னும் படைச்சாங்க அப்படின்ட்டு. அவங்க நிகழ்ச்சிகள் பண்ணும்பொழுது தான் அதிகமாக நானும் அவங்க வயிற்றில் உதச்சிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த உதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்கள நிகழ்ச்சிகள் நிறைய படைச்சாங்க. அவங்கள பற்றி ஏன் நான் அதிகமாக சொல்கிறேன்னா, அவங்க தான் எனக்கு முதல் குரு இந்த கலைத்துறையில். ஆனால் முறைப்படி அப்படின்னு ஆரம்பிச்சது ஒரு 3.5 வயசு இருக்கும். சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி, சிஃபாஸ், அங்கே நடனத்துக்கு அனுப்பிச்சாங்க. அம்மாவும் எனக்கு நடனம் சொல்லி கொடுத்தாங்க, பாட்டு, இசைக்கருவிகள்லாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த கட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்கிறதுக்காக 3.5 வயசுலேயே, விவரம் தெரியாத வயசில் நடனம் கற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்க. நடன ஆசிரியர் 2 பேர், திரு பாலகோபாலன் சார் அவர்களும் அவங்களுடைய மனைவியும் எனக்கு கையில் காலில் வச்சு ஆரம்பிச்சு விட்டாங்க. அவங்க 2 பேருக்கு அப்புறம் மிஸ் பிரபா ராவ், அப்புறம் மிஸ்ஸஸ் விஜயலக்ஷ்மி அவர்கள், உமா ராவ் ஆசிரியர் அவர்கள், அப்புறம் சாந்தா பொன்னுதுரை அவர்கள். அவங்க தான் எனக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சாங்க நடனத்துக்கு. நடனத்தில் எனக்கு இன்னொரு குருவும் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுடைய தம்பி அவர்கள் திரு தம்பையா பிள்ளை அவர்கள். அவரும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு தபலாலாம் வாசிப்பார். அவருடைய மனைவி திரு ராஜேஸ்வரி தம்பையா அவர்கள். அவங்களும் ரொம்ப பிரபலமானவங்க. வைலின், ஜலதரங்கம் இதிலெல்லாம் பெரிய கலைஞராக இருந்தாங்க. சிங்கப்பூர், ஹாங்காங், இந்தியா நிறைய நாடுகளில் வாசிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கலைகள் கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகப்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து கலை படைப்புகள் செய்ய ஆரம்பித்தது, நிகழ்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தது 1978ஆம் ஆண்டிலிருந்து தொலைக்காட்சி, வானொலி, மேடை நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தேன். நடிப்புக்கு எப்போ போனீங்க? தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போனோடனே நடிப்பு அந்த மாதிரி? அதாவது முதல் கலைப்படைப்பு அனுபவம்னா வானொலியிலன்னு சொல்லுவேன். திரு பீட்டர் அவர்கள் அப்போ மாணவர் மேடை அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும். எங்கள் அக்காவும் பாடுவாங்க, தொலைக்காட்சியில் பாடுவாங்க, வானொலியில் பாடுவாங்க. அப்போல்லாம் வானொலியில் நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ மாணவர் மேடைக்கு எங்கள் அக்கா என் கூட ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பாட்டு, கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்குங்கிற பாட்டு. அப்போ அதான் 3-4 வயசு தான். அப்போ என்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி, நான் தானே பாட போகிறவங்க கூட அப்படின்ட்டு. ஆமாம்மா நீ தான் பாட போகிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனோன்னே வேற ஒரு அக்கா பாடிட்டு இருந்தாங்க எங்கள் அக்கா கூட. எனக்கு ஒரே கோவம். எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், அது எப்படி நான் பாட வேண்டியதை பாட்டு அந்த இன்னொரு அக்கா பாடிக்கிட்டு இருக்காங்க அக்கா கூட அப்படின்ட்டு. நான் பாடியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்பா திரு பீட்டர் அவர்கள், வானொலி சார்ந்த திரு பீட்டர் அவர்கள்ட்ட பேசி, இது மாதிரி குழந்தை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமான்னு. அப்போ திரு பீட்டர் அவர்கள் என்னை மேடையில் தூக்கி கொண்டு வச்சு, இந்த குழந்தை பாட போகிறாங்க அப்படின்ட்டு மைக்கெல்லாம் கொடுத்து ஒரு
ஒரு கொஞ்ச நேரம் பாட வச்சாங்க. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப தைரியமாக அந்த வயசில் முதல் பாட்டிலே எல்லாரையும் நீங்கள் வாழ்த்திட்டீங்க. அந்த வாழ்த்து அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நானும் அம்மா மாதிரி பல இனத்து இசை, நடனம் அதிலெல்லாம் ஈடுபாடு கற்றுக்கிட்டு செய்கிறது, நிகழ்ச்சிகள் படைக்கிறது, நம்ம தமிழ் கலைகளோடு சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது, மல்டி எத்னிக் இசையாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் மியூசிக் நடனம் அந்த மாதிரிலாம் அதுலேயும் கற்றுக்கிட்டு நிகழ்ச்சிகள் படைக்கிறது, அந்த மாதிரிலாம் அந்த ஆர்வமும் எனக்கு இருந்தது. இது வேற வகையான கலை, இந்திய பாரம்பரியம். அது மேற்கத்திய இசைங்கிறது வேற விதமானது. இது ரெண்டும் வந்து உதவியாக தான் இருந்ததுங்கிறீங்க. அதாவது இதனால் அது பாதிக்கப்படலை, அதால் இது. இசைங்கிறது உலகளாவிய ஒரு விஷயம் தானே. அந்த 7 ஸ்வரங்கள் எல்லா இசையிலையும் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய பாணி மாறுது, அவ்வளோதான். அதனுடைய மொழி மாறுது. அதனால தான் இது மேற்கத்திய இசை, இது கர்நாடக இசை. அதுக்குள்ள விஷயங்கள் வேறு, இதுக்குள்ள விஷயங்கள் வேறு வேறு இருந்தாலும் அடிப்படையில் உங்களால் ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்க முடியும். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் வாழ்க்கை தொழில் கலைத்துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுவரை நீங்கள் சொன்ன அந்த கலை குடும்பத்தில் பிறந்து எல்லாம் இருந்ததுனாலயா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எங்கள் அண்ணாலாம் கற்றுக்கிட்டாங்க, அக்காலாம் கற்றுக்கிட்டாங்க தான், கலை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அக்காலாம் வந்து உதுமான் கனி அவர்களோட சேர்ந்து அவங்க தான் 2 பேரும் முதல் முறையாக 78ஆம் ஆண்டில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்ச்சிகள் அறிவிப்பாளர்களாக இருந்தாங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு. அப்போ நிறைய ஆர்வம் இருந்தது அவங்களுடைய. அதில் வந்து அவங்க சேர்ந்து எல்லாமே பண்ணாங்க தான் எல்லாருமே. ஆனால் முழு நேரமாக என்னுடைய குடும்பத்தில் யாருமே எடுக்கலை, இதை முழு நேரமாக ஒரு தொழிலாக எடுக்கலை. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன குழந்தையாக இருந்தப்போவே ஒரு 4 வயசுலேருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க வீட்டில். அதாவது அது எனக்கே ஞாபகம் இருக்குது. ஒரு 4 வயசுலேருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் பெரியவளானதும் எனக்கு கலைத்துறையில் தான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிறது. அப்போ வளர வளர பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூட வந்து படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி வகுப்புகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள், நிறைய கலை வகுப்புகள், ஒத்திகைகள், இதெல்லாம் எப்படியோ நேரத்தை வகுத்து வச்சு வீட்டில் அம்மாவும் எனக்கு உதவி நிறைய செஞ்சாங்க. அப்போ இருக்க எனக்கு இன்னும் அதில் ஆர்வமானது. ஆனால் வீட்டில் வந்து படிப்பும் சரியாக இருக்கணுங்கிற கண்டிப்பும் இருந்தது. வீட்டில் வந்து அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பெரிய அண்ணா அக்காலாம் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இல்லை முடியவே முடியாது, அது எப்படி கலைத்துறையில் முழு நேரமாக இருக்க முடியும். ஏன்னா எங்கள் அம்மா காலகட்டம்லாம் அந்த முன்னோடிகள்லாம் இப்போ எங்கள் அம்மா மாதிரி, சாந்தா மாமி மாதிரி, நீலா மாமி, மணிமாறன் அவர்கள் சார் நடனம் ஆசிரியர், அந்த மாதிரி முன்னோடிகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் முழு நேரமாக இருந்துட்டாங்க. ஆனால் 70களில் பிறந்த எனக்கு அந்த காலகட்டம் வந்து ஒரு ஸ்டேரியோ டைப் ஆஃப் லிவிங், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை ஆரம்பமாயிடுச்சு. தொழில்னா ஒன்று ஆசிரியர், மருத்துவர், என்ஜினியர், இந்த மாதிரி தொழிலெலாம் செஞ்சாதான் வாழ்க்கையில் வந்து சௌரியமாக இருக்க முடியும், பண வசதியோடு இருக்க முடியும், ஸ்டெபிலிட்டி, அந்த அஸ்திவாரம் போட முடியுங்கிறது ஒரு ஸ்டேரியோ டைப் ஆஃப் லிவிங், அந்த மாதிரி ஆரம்பமாகிடுச்சு. அப்போ நான் வந்து பிடிவாதமாக இருந்தேன். நான் சொன்னேன், இல்லை, நான் நிச்சயமாக இந்த துறையில் நான் சாதிச்சு காமிப்பேன். அப்போ வந்து நான் சொன்னேன், சிங்கப்பூரில் நிறைய முன்னோடிகள் இருந்திருக்கிறாங்க கலைத்துறையில், அவங்க அஸ்திவாரம் போட்டனால தான் இப்போ வரைக்கும் இவ்வளோ கலைகள் வளர்ந்துருக்கு. அது தமிழ் கலாச்சாரமாக இருக்கட்டும், இல்லை மலாய், சீனம், இதில் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் எல்லாத்துலேயுமே வந்து அஸ்திவாரம் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய பெற்றோர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, இதில் போனால் படிப்பு போயிடும், இல்லை வாழ்க்கையே போயிடும், எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது, தொழில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வேறு விதமான நம்பிக்கை வர ஆரம்பித்த காலகட்டத்தில் அப்போ நான் இந்த மாதிரி சொல்லும் போது ப்ரெஸ் மட்டும் இல்லை, என்னுடைய எனக்கு ஆதரவு கொடுக்கும் விசிறிகள் கூட எனக்கு கேட்டாங்க, நிஜமாகவே நீங்கள் இதில் முழு நேரமாக போக போகிறீங்களா, முடியுமா, சிங்கப்பூரில் முடியுமான்னு. அப்போ நான் எல்லார்கிட்டையும் சொன்னது, அப்போ ப்ரெஸ்லலாம் சொன்னது, நிச்சயமாக சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்தில் ஒரு கலை தளமாக அமையும்.
இப்போ அது அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு உலகம் வந்து பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க எல்லாருமே. ஆமாம். நான் வந்து வெறுமை ஒரு பகுதி நேரமாக தான் ஈடுபடுறேன்னா என்னுடைய வசதிக்கேற்ப நான் நிறுத்திக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இதுதான் பண்ண போகிறேன், இல்லை அதுதான் பண்ண போகிறேன்னு நீங்கள் அதை வாழ்க்கை தொழிலாகவும் எடுத்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கலைகளில் இது எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், ஒரு அகத்தூண்டுதல் இருந்தாங்களா? இதுவும் எனக்கு குழந்தை பருவத்துலேருந்து தான் ஆரம்பமான ஒரு விஷயம். அறியாத வயசில் நான் சொன்னேன், இல்லை நான் ஒரு கலை மட்டும் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, நடனம், நாடகம், பாட்டு, இசைக்கருவிகள், இன்னும் வேறு என்னென்ன கலைகள் இருக்கோ எனக்கு எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லி வளர்ந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டேன். நான் நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கிட்டாதான் என்னால் புதுமையான கலை படைப்புகளையும் செய்ய முடியும், நிறைய மாணவர்களுக்கு அது சொல்லியும் கொடுக்க முடியும். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வாக்கியம் இருக்குது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நான் நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த துறையிலேயே எந்த அளவுக்கு நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், படைக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும், உருவாக்க முடியும், இதுவே என்னுடைய பயணமாக தொடர்ந்து ஒரு பயணமாக இருந்திருக்கு. நிச்சயமாக நேரத்தை வகுத்து வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது வரைக்குமே அது ஒரு சவால் தான். ஆனால் அந்த சவாலை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு என்னால் முடியும் அப்படின்னு இது வரைக்குமே நான் சொல்லிக்கிட்டு தான் அதை செய்கிறேன். அதை தான் நான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாத்துலேயுமே வந்து என்னோட பங்களிப்பு இருக்கணுங்கிறது எனக்கு ஆர்வம், கலை பைத்தியம்னே சொல்லலாம். அப்படி இசைக்கருவிகளில் வந்து பொதுவாக அதிகம் பேர் இன்னைக்கு வாசிக்காத ஒரு இது நீர் அலைகளை வச்சு வாசிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ஜலதரங்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தாளக்கருவி அல்லது ஒரு வாத்திய கருவினா அதை டியூன் பண்ணுவாங்க, அந்த இது பண்ணுவாங்க. இதில் எப்படி பண்ணுறீங்க? மாமி வாசித்து பார்த்துருக்கேன், ராஜேஸ்வரி தம்பி அவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன். அவங்க பயிற்சி பண்ணும்பொழுது, அவங்க ஒத்திகை பண்ணும்போதும் நான் உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன், எப்படிலாம் அவங்க அந்த இசைக்கருவிக்கு வந்து ஸ்ருதி சேர்க்கறது, தண்ணியை ஊற்றி அந்த அதெல்லாமே பாய்சலின் பவுல்ஸ் மாதிரி தானே, அது எல்லாமே பாய்சலின் பவுல்ஸ் தான். அந்த குச்சி அதுக்குன்னு உள்ள குச்சியை வச்சு அடிக்கிறது, அந்த இசைக்கருவியை உருவாக்கணும். ஏன்னா அந்த தண்ணி அளவு, அந்த மங்குடைய அளவும் அதுதான் வந்து ஒவ்வொரு ஸ்வரத்தையும் உருவாக்கும். அப்போது இப்போ மற்ற இசைக்கருவிகள்லாம் அதெல்லாம் அப்படியே தயாராக இருக்குது, கொஞ்சம் டியூனிங் பண்ணிட்டா வாசிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்யணும் அதில். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் ஜைலோஃபோன் வாசிப்பேன். ஏன்னா பியானோ கற்றுக்கிட்டனால என்னோடய பியானோ வகுப்பில் வந்து ஜைலோஃபோன்லாம் இருக்கும். அப்போ நானே வந்து, ஏன்னா அந்த கீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பியானோ மாதிரி தான் இருக்கும், நானே அது பழகிக்குவேன். பியானோ டீச்சர் கூட பார்த்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தானாக அவங்க சொல்ல வாசிக்க முடியுதுங்கிறது. அப்புறம் 1995ஆம் ஆண்டில் என்னுடைய மாமி காலமாயிட்டாங்க, அந்த ஆண்டு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் யாராவது தொடர்ந்து வாசிக்கணுங்கிறது வந்து அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க, அப்படி ஆரம்பமானது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இந்தியன் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் குவாயர் ஃபவுண்டர் திரு லலிதா வைத்தியநாதன் அவர்கள், ஏன்னா அந்த குழுவில் நான் பல ஆண்டுகளாக இருக்கிறேன். இப்போ நடத்துனராக இருக்கீங்க? இப்போ வந்து நான் என்னோடய பள்ளி பருவத்திலே நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து, ஏன்னா அம்மா சொன்னாங்க நிறையா அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஆர்கெஸ்ட்ராலாம் இருந்ததுனால, ஆர்கெஸ்ட்ரா குவாயர் இருந்ததுனால அந்த வழியில் நானும் ஆர்கெஸ்ட்ரா குவாயர் அதில் அந்த ஈடுபாடும் எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1989ஆம் ஆண்டில் நான் பள்ளிக்கூட சீருடையிலே வந்து என்னை அழைச்சிட்டு போய் அங்கே சேர்த்து விட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி திருமதி லலிதா வைத்தியநாதன் அவர்களும் எங்கள் அம்மா வந்து ராமகிருஷ்ண சங்கீத சபா அப்படிங்கிற அந்த குழுவை வச்சு நடத்தினாங்க, திருமதி லலிதா வைத்தியநாதன் அவர்கள். அதில் அம்மா வந்து பிரதான இசை கலைஞராக இருந்தாங்க, ஹார்மோனியம் வாசிக்கிறது. அப்புறம் அங்கே புதுசாக வரவங்களுக்கு அந்த
இசைக்கூறுகள்லாம் சொல்லி கொடுக்கறது. அப்படி வழி வழியாக வந்து அப்புறம் அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் பொண்ணும் அனுப்ப ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறது. அப்படி ஆரம்பமானதான் அந்த பயணம், அந்த ஆர்கெஸ்ட்ரா குழு பயணம். அப்படியே வளர்ந்து வளர்ந்து அதுக்கப்புறம் பயிற்றுவிப்பாளரான அப்புறம் இப்போ வந்து நான் சீனியர் இன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் கண்டக்டர் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஹெட், அந்த நிலையில் இருக்கிறேன். இப்போ கலைஞராக நீங்கள் நிகழ்ச்சி படைக்கிறதுக்கும் அதை தாண்டி பிறருக்கு கற்றுத்தரது, அதுலேயும் பிற இன மாணவர்களுக்கும் கற்று தந்துட்டுருக்கீங்க. அந்த அனுபவம் சொல்லுங்கள். அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான். இப்போ மாணவர்கள்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஒரு கொடுப்பு என்னென்னா, எனக்கு இளைஞர்கள் மட்டும் கிடையாது, குட்டி மாணவர்கள்லேருந்து குட்டி பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும், என்னோட பெரியவங்க வரைக்கும் வயதானவர்களுக்கும் முதியோர்களுக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க இளைய வயதில் செய்ய முடியாததை அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் ஆர்வமாக வந்து கற்றுக்கணுன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக மதித்து என்னை ஆசிரியன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த வயசில் உள்ளவங்களும் எனக்கே கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை குரு எந்த வயசுலையும் குரு தான் அப்படிங்கிற அந்த மரியாதையும் எனக்கு ரொம்ப அன்பாக தராங்க. அதுலேயும் பல இனத்து மாணவர்கள் அவங்க வந்து நம்ம கலாச்சாரத்தில் சம்மந்தப்பட்ட கலைகளை கற்றுக்கணுன்னு ஆர்வம் காமிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பாட்டு கூட ஒரு சில சீன மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த சரிகமா பதனிசெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் கூட எழுதுவாங்க, SRGM அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது தமிழ் தெரியாதவர்களுக்கு SRG அப்படி எழுதுது. ஆனால் நான் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா, அந்த சரிகமா பதனிசை வந்து தமிழ்லேயே எழுதி பாடுங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்த ஆங்கிலத்துலேயும் கற்றுக்குங்க, தமிழையும் கற்றுக்குங்க, ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தாளம் போட்டு அந்த ஸ்வரங்கள்லாம் பாடுறது. இல்லைன்னா வந்து நடன மாணவர்கள், மற்ற இனத்து சேர்ந்த நடன மாணவர்கள், அவங்க வந்து அந்த நம்ம நடனத்தெல்லாம் கற்றுக்கிட்டு செய்யும்போது, அந்த அபிநயெல்லாம் செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மொழி புரியாது, அதை புரிஞ்சுக்கிட்டு அது இன்னும் அவங்க கூடுதலாக அதில் ஒரு எஃபர்ட் எடுத்து பெருமளவில் அதை உழைப்பு போட்டு அது புரிஞ்சு அவங்க செய்யும் போது பார்க்குறதுக்கு அது ஒரு அழகு தான். உங்களுக்கு எந்த கலைஞரை பிடிக்கும்? முதல்ல அம்மா தான். அவங்க தான் எனக்கு முதல் உந்துதல், முதல் இன்ஸ்பிரேஷன், முதல் பிடித்த கலைஞர் அவங்க தான். சினிமா துறை சார்ந்த திரு கமல் சார் அவர்கள், ஏன்னா அவர் பல கலைகள்லேயும் அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு. ஆனால் அவரை பின்பற்றி நான் இந்த முடிவுக்கு வரல. ஏன்னா நான் அறியாத வயசுலேயே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி எனக்கு தெரிய வந்தது, அவர் சகல கலைகள்லையும் ஈடுபாடு இருக்குங்கிறது. ரொம்ப சலங்கி ஒலி நான் குழந்தையா இருந்தப்போ பார்த்தேன். அவர் அற்புதமாக அந்த பரதநாட்டியம் ஆடினதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இவர் எனக்கு ஒரு மானசீக குரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அவரை தவிர்த்து வைஜெயந்தி மாலா அவர்கள் நடனத்துலேயும் சரி நடிப்புலேயும் சரி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். 90 வயசு தாண்டியும். அதனால அவங்க மறுபடியும் அவங்களும் நான் பின்பற்றலை. நான் அவங்கள பார்க்க ஆரம்பித்ததே நான் நினைக்கிறேன் என்னோட 13 வயதில் அந்த சமயத்தில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் இசைன்னு சொன்ன இளையராஜா சார் அவர்கள், அவரோட பாடல்கள்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். சினிமா சொன்னால் அவருடைய இசையமைப்புலையும் பாடுறதுக்கும் எனக்கு வாய்ப்பும் இருந்திருக்கு. 1999ஆம் ஆண்டில் சிங்கப்பூரில் நம்ம தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அதாவது இளையராஜா சார் அவர்கள் இசையமைப்புலையும் அவருடைய மகன்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா. அப்போ யுவன் சங்கர் ராஜா வந்து ஆரம்ப காலம் இந்த துறையில் அவங்க 3 பேர் இசையமைப்புலையும் வந்து சிங்கப்பூர் கலைஞர்கள் பாடுற மாதிரி அந்த நிகழ்ச்சி முழு நிகழ்ச்சியாக பண்ணாங்க. ஆனால் 2 பேருக்கு தான் வாய்ப்பு, அதாவது நேரடியாக அவருடைய வீட்டுக்கே போய் அவருடைய ஸ்டூடியோவுக்கு போய் அவர்கிட்டேருந்து நேரடியாக கற்றுக்கிட்டு சவுண்ட் ரெக்கார்டிங் இந்த அப்புறம் ஷூட்டிங் எல்லாமே பண்ணுறதுக்கு 2 பேருக்கு தான் நம்ம தொலைக்காட்சியிலேருந்து வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஆண்டு வந்து எனக்கு பிரதான விழா விருது கிடச்சிது. அப்போ அந்த ஆண்டு தான் முதல் முறையாக சிறந்த பாடகிங்கிற அந்த கேட்டகரி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு தான் முதல் முறையாக கிடச்சிது. ஆண்களில் வந்து திரு மோகன் அவர்கள், பாடகர் மோகன் அவர்கள், நாங்கள் 2 பேருமே போயிருந்தோம்.
கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் அங்கே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன், 2-3 வாரங்கள். ஏன்னா இளையராஜா சார்கிட்ட போய் அவர் உட்காந்து இசையமைச்சு அவர் எழுதி கற்றுக் கொடுத்து அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட் மேலும் பயிற்சி கொடுத்து எப்படி ஒரு சினிமாவில் வந்து அந்த முறைப்படி நடக்குமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பாடினதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா கார்த்திக் ராஜா அவர்களுடைய ஸ்டுடியோ வந்து அவங்க வீட்லேயே இருந்தது. அப்போ அவருடைய இசையமைப்புலையும் பாடினேன், யுவன் அவருடைய இசையமைப்புலையும் பாடியிருந்தேன். ஒரு 4 பாடல்கள் பாடினேன். அப்புறம் ஷூட்டிங் உடனே அங்கே சென்னையிலேருந்து இந்த குலு மணாலி அந்த பக்கம்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் அங்கேயே இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ கலை வந்து நோயை கூட குணப்படுத்தும் அப்படிங்கிற அந்த தன்மை அது கலைக்கு இருக்குங்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய இத்தனை வருட இதில் அந்த மாதிரியான அனுபவம் இருக்குது. முக்கியமாக மாணவர்களுக்கு நான் அந்த பட்டறைகள் நடத்தும் பொழுது நான் என்ன சொல்வேன்னா, கலைகள்னால என்னென்ன நன்மைகள்னால், முதல்ல வந்து நம்ம மனசை பக்குவப்படுத்தும், நம்ம எண்ணங்களை பக்குவப்படுத்தும், அந்த டிசிப்ளின்கிற அந்த அந்த ஒரு விஷயம் அதை வந்து கலைகள் வழியாக நிறைய கொண்டு வர முடியும். கவனம் செலுத்துறது, ஏன்னா இப்போது சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லும் போது அகாடமிக் ஸ்டடீஸ்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் பொழுது கற்றுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சு அப்புறம் தேர்வு எழுதணும். அப்போ ஒரு சப்ஜெக்ட். ஆனால் கலைகள்னு சொல்லும் பொழுது இப்போது நடனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம எண்ணம், நம்ம மனசு, நம்ம உடல் எல்லா முழு கவனமும் அதில் இருக்கணும். அப்புறம் பல ராகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சில ராகங்கள்லாம் வந்து மனசை சந்தோஷப்படுத்தும், ஒரு சில ராகங்கள் வந்து நம்ம சிந்திக்கிற அலைகளை வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும், ஒரு சில ராகங்கள்லாம் எப்படின்னா வந்து ஏதாவது குழப்பத்தில் இருந்தால் கூட வந்து மனசை வந்து அமைதிப்படுத்தும், சில நோய்களை கூட குணப்படுத்துங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் மியூசிக் தெரப்பி அப்படிங்கிற துறையும் இருக்குது. இப்போது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சில மருத்துவமனைகளில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மியூசிக் தெரப்பிலாம் கூட அப்பப்போ செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அது வழியாக வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகறதுக்கு அது உதவியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பகிர்ந்திருக்கேன். இந்த சில குழந்தைகள் கூட வந்து பிறப்பிலே வந்து அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று மூளை வளர்ச்சியில் அவங்களுக்கு அப்படி இருக்கலாம், இல்லை உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு கூடலாம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி கலைகள் சொல்லும் போது அவங்க அதில் என்னமோ தெரியல அவ்வளோ ஆர்வம் காமிப்பாங்க, ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு. அது வழியாக வந்து சில பேர் வந்து அவங்கக்கிட்ட நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுதுன்னு அவங்க பெற்றோர்களே முன்னேற்றம் தெரியுது. அவங்களுடைய சிந்தனையாக இருக்கட்டும், அவங்களோட செயலாக இருக்கட்டும், கற்றுக்கிறதா இருக்கட்டும், நிறைய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது, ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் அடிக்கிக்கிட்டே போகலாம். கேங்ஸ்டர் குழுலெல்லாம் இருந்திருக்காங்க சில மாணவர்கள், சில பசங்க. அந்த போக்கில் போன மாணவர்களுக்கும் நான் சொல்லி கொடுத்து கலைகளில் ஆர்வம் கொடுத்து அதிலேருந்து அவங்கள வெளியாக்குறதுக்குள்ளே நான் நிறைய உழைப்பு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இதில் போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் என்கிட்ட அழுவாத குறையாக சொல்லுவாங்க, என் பையன் வந்து படிக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி குழுவில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கான், என்ன ஆக போகுதுன்னு தெரியாதுன்னு. இப்போ அவங்கெல்லாம் ஒரு நிறைய நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து போலீஸாக இருக்கிறாரு. கலைத்துறையில் முன்னேறலைன்னா கூட அது கற்றுக்கிட்டனாலேயும் அது வழியாக ஏன்னா நான் இப்போ மாணவர்கள்ட்ட பார்ப்பேன், அவங்க ஒரு திறமை மட்டும் இருக்கா, இல்லை வேறு திறமைகள் இருக்கா, அவங்க வீணை கற்றுக்க வந்தாலும் சரி அவங்களுக்கு பாட்டு ஞானம் இருக்கா, இல்லை வந்து பேசுகிறதுக்கு நல்லா பேச்சாளராக இருக்காங்களா, அப்போ நிகழ்ச்சிகளை அறிவிப்பு பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்து அவங்கள அறிவிப்பு பண்ண வச்சுருவேன். இந்த மாதிரி வெவ்வேறு கலைகளில் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் அவங்களுக்கு ஆர்வமாகும். அப்போ அந்த போக்கில் போகிறவங்களாம் இப்படி வந்துடுவாங்க. அதனால் கலைகள் நிறைய நன்மைகள் அடிக்கிக்கிட்டே போகலாம். உங்களோட நீண்ட கால இலக்குகள்னு ஏதாவது இருக்கா, இல்லை அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு
ப்ராஜெக்டில் இப்போ ஈடுபட்டுட்ருக்கீங்களா? லைஃப் லாங் ப்ராஜெக்ட், நீண்ட கால வேலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய சொந்த கலை கம்பெனி விக்னேஸ்வரி ஆர்ட்ஸ். அடுத்தது வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் நான் பணிபுரியறேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் இந்தியன் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் குவாயர், அதில் வந்து சீனியர் குழுவும் இருக்குது, யூத் குழுவும் இருக்குது. அதில் என்னுடைய பங்களிப்பு ஒரு லாங் டேர்ம் வேலையாக போயிட்டுருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், வெவ்வேறு பள்ளிகளில் வந்து ஒரு சில பள்ளிகள் வந்து நான் தொடர்ந்து பண்ணுறேன். முன்பு வந்து ஒரு 10 பள்ளிகள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பள்ளி மட்டும் தொடர்ந்து பண்ணுறேன் என்னுடைய ஆசைக்காக. ஏன்னா கல்வி நிலையத்திலையும் என்னுடைய கலை ஈடுபாடு பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக, அது வழியாக பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வழியாக. அது தவிர்த்து நிறைய ப்ரைமரி டு டெர்ஷரி லெவல் பள்ளிகளுக்கு நான் போய் அப்பப்போ பாடங்கள் நடத்துறது உண்டு. இப்போ சினிமா துறை எடுத்துக்கொண்டால் கூட எனக்கு நிறைய வாய்ப்புகள் 15 வயதுலேருந்துன்னு வர ஆரம்பித்தது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சினிமா துறையில் உள்ள ஜாம்பவான்கள், திரு பாரதிராஜா அவர்கள், திரு பாலச்சந்தர் அவர்கள், அவங்கெல்லாம் என்னோட நடனத்தை பார்த்துட்டு நடிக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் வீட்டில் விடவே இல்லை. சினிமா துறை வந்து ஒரு வெரி ஃபாஸ்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ கூப்பிட்டா இப்போவே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து அங்கே உள்ள தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 6 மாத காலம் நீங்கள் அங்கேயே இருக்கணும், இல்லை 1 வருஷ காலம் அங்கேயே இருக்கணும். அது ஏன்னா நான் இங்கே சில கமிட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துனால அப்பப்போ போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வருவேன். ஆனால் முழு நேரமாக அங்கேயே இருந்தோன்னா இன்னும் நான் அந்த முடிவுக்கு வரல. ஆனால் பிற்காலத்தில் அந்த மாதிரி ஏதாவது செய்வேனாங்கிறது தெரியாது. இந்த குடும்ப ஆதரவுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட இப்போ ஆண் பெண் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிறந்து வளர்ந்த குடும்பத்துடைய ஆதரவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாரை திருமணம் செய்கிறோமோ அவங்களுடைய ஆதரவு. அந்த வகையில் உங்களோட ஆதரவு எப்படி இருக்கு? அதாவது திரு வடிவழகன் அவர்கள் என்னுடைய கணவர், அவரும் 15 வயதுலேருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார், நான் அப்போலேருந்தே நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சின்ன குழந்தையா சின்ன பொண்ணாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுற நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் அப்படின்ட்டு. அவர் சொன்ன முதல் விஷயம், முதல்ல அவர் எனக்கு விசிறின்னு சொன்னார். அதனால் அப்படி ஆரம்பமானது அவருக்கு. 2 பேரும் ஒருத்தர் தெரியும் இந்த கலைத்துறையில் இருக்கோங்கிறது. அப்புறம் ஒன்றாவும் வேலை செஞ்சுருக்கோம். அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தோடனே அவருடைய ஆர்வத்தை தெரிவித்தார் எனக்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் வந்து வீட்டில் வந்து பேசுங்க, எங்கள் குடும்பம் சம்மதிச்சிட்டாங்கன்னா சரி, நீங்கள் வந்து முறைப்படி பொண்ணு கேளுங்கன்னு பார்ப்போன்னு சொன்னேன். நிஜமாவே பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் வந்து எந்த விதத்துலேயும் வந்து தடை போடலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவரே எனக்கு விசிறியாக ஆரம்பமானதுனால அவர் சொன்ன ஒரே விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் என்னென்ன செய்யணுமோ நல்லா செய் அப்படின்னு தான் இது வரைக்குமே சொல்லியிருக்கிறாரு. கலைத்துறையில் உனக்கு என்ன செய்யணும் இஷ்டப்படுறியோ நீ செய் அப்படிங்கிறது. அதனால் அவர் எந்த தடையும் போடலை, எனக்கு முழு சுதந்திரம் அதில் கொடுத்துருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட, என்னுடைய காலஞ்சென்ற மாமனார் திரு சண்முக சுந்தரம் அவர்கள், மாமாவுக்கும் ரொம்ப வந்து கலையிலலாம் ஆர்வம். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்தது நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அதனால் என் கலை நிகழ்ச்சிகள்லாம் வருவார். அதனால் எனக்கு அந்த ஒரு கொடுப்பினை இருந்திருக்கு. இத்தனை ஆண்டு கலைத்துறை ஈடுபாட்டில் உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள்? நிறையா இருக்குது மறக்க முடியாத அனுபவங்கள். அதில் திரு பாலச்சந்தர் சார் அவர்கள் சிங்கப்பூருக்கு வந்திருந்தப்போ நிகழ்ச்சி துவக்கத்துக்கு என்னோட நடனம் இருக்கணும்னு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொல்லிட்டாங்க. அப்போது அம்மா நானும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன மாதிரி நடனம் வித்தியாசமாக படைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, சிந்து பைரவி அவர் இயக்கிய சிந்து பைரவி, அதில் மகா கணபதி அந்த காட்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் அந்த தாளவாத்திய இசைக்கலைஞர் குடிச்சிட்டு வந்திருக்கனால மேடை விட்டு இன்னைக்கு தாளவாதி எல்லாமே மிருதங்க எல்லாமே நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது. அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த மகா கணபதிங்கிறது ஒரு நல்ல பிரபலமான ஒரு பாடல் தான் கர்நாடக இசையில். ஆனால் குறிப்பிட்ட அந்த ஜேசுதாஸ் சார் அவர் பாடினதை வச்சு
அப்போ நான் கேட்டேன், அம்மா மிருதங்கம் இதில் இல்லையே. அதான் சொல்கிறேன், நீ ஆடு, மிருதங்கம் என்னென்ன ஜதி நான் வாசிப்பேனோ, நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேனோ, அது எல்லாமே கால் அடியில் தொடர்ந்து நீ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நடனத்தில் வந்து அபிநயம் பிடிக்கும் பொழுது அப்பப்போ அந்த கால் அசைவுகள் வந்து இருக்கும். இல்லை நிற்கிற மாதிரி இருக்கும், இல்லை நடக்கிற மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஜதிங்கிறது வந்து அந்த மிருதங்க ஜதி வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், நீ அபிநயம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது சொல்லிட்டாங்க. அப்போ நான் தான் அது நடனம் அமைச்சேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே அதோட ஒட்டி கவிதை கேளுங்கள். ஏன்னா அதில் பலவிதமான நடனம் வரும், பரதநாட்டியம், கதக், நவீன நடனம் எல்லாம் கலந்து வரும். இதை நான் ஆடினதுக்கப்புறம் அவருக்கு ஒரே பூரிப்பாயிடுச்சு. இதை நான் பிராக் பண்ணல, ஜஸ்ட் ஷேரிங். ஏன்னா எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது. அப்போ வந்து அவர் நான் வித்தியாசமாக சிந்திப்பேன், எப்படி நீ அதை விட வித்தியாசமாக சிந்திச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் அது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்போ நான் சொன்ன, அம்மா தான் எனக்கு சொன்னது, ஏன்னா அவங்க மிருதங்க ஆசிரியராக இருக்கிறனால தான் எனக்கு அது பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு. அது திரும்ப திரும்ப எங்கள் அம்மாவுக்கு, அது எப்படிங்க நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு செஞ்சீங்கன்னு அப்படின்ட்டு, இப்போவே சினிமாவுக்கு வா அப்படின்ட்டு ரொம்ப அவர் பேசுகிறதே அப்படி தான். அப்போ இல்லைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னோட முதல் பட்டப்பெயர் வந்து நான் வாங்கினது திரு டாத்தோ சாமிவேலு அவர்கள்ட்ட இருந்து, மலேசியா. அவர் சிங்கப்பூருக்கு வந்திருந்தார். நாட்டிய பேரொளி அப்படின்ட்டு நான் அப்போது சின்ன பொண்ணு தான், பள்ளி பருவம் தான். அப்போ அதே மாதிரி தான் அவர் வந்திருந்தப்போ துவக்க நடனம் ஆடினேன். அப்போ மேடையில் போய் நான் இப்போ பட்டப்பேர் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன், இது நீங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது 1989ஆம் ஆண்டு. இதுவரை நம் அரங்கிற்கு வந்து தம்முடைய கலைப்பயணம் குறித்த பல்வேறு சுவையான தகவல்களை பகிர்ந்து கொண்ட திருமதி விக்னேஸ்வரி வடிவழகனுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. என்னை அழைச்சதுக்கு நன்றி. தமிழ் முரசுக்கு நன்றி. தயாரிப்பு குழுவுக்கு நன்றி. தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். கலைச்செல்வி வைத்தியநாதன்.